நாங்க போயிட்டு இருக்கும் போதே பாய்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா பாய்ஸ்க்கெல்லாம் பேகி பேண்ட் எல்லாம் நாட் அலோட், ட்ரெஸ் கோட் வந்து பாய்ஸ்க்கு சொல்லியிருந்தாங்க, ஆனா கேர்ள்ஸ்க்கு சொல்லல. அதுவும் பாருங்க, அதுதான் சைனீஸ் எக்யூப்மெண்ட்ஸ். ஈவினிங் டைம்ல அந்த ஏரியால ஃபிஷிங் பிடிப்பாங்களாம். ஆனா தெரியுது பாருங்க, தூரமா ஒரு தீவு, அங்கதான் நம்ம இன்னைக்கு போக போறோம். நெக்ஸ்ட் போட்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு நாங்களும் அங்க கிளம்பிட்டோம். முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி போட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போய் மறக்காம ஏறிடுங்க. ஏன்னா இந்த போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட். டோட்டலா இங்கேயும் மொத்தமா சரிகிற மாதிரியே இருக்கும். நீங்களே பாருங்க வீடியோல. மற்ற போட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபிட்டா எப்படி இருக்குமோ நார்மலா போயிட்டே இருக்கும். எங்க கேப்டன் தான் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்ற போட்ஸை கம்பேர் பண்ணச்சுல இந்த போட்ல ஃப்ரண்ட்ல இருந்து வியூ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். எனக்கு இந்த போட்டோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோன்னே டைட்டானிக் போஸ் தான் ஃபீல் ஆச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. நம்ம இப்ப சாம்பிராணி கொடியை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தீவை இப்ப கொஞ்ச நேரத்திலே நம்ம போய் ரீச் ஆயிருவோம். தீவை நீங்களே பார்க்கலாம் கிட்ட. இந்த ஸ்பாட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு சைடு தண்ணியா இருக்கும், ஒரு சைடு ஆழமே இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஸ்பாட்ல தான் நம்ம போய் இறங்கி இப்ப என்ஜாய் பண்ண போறோம். நம்ம ஸ்பாட்டை ரீச் பண்ணோம்னா நம்ம வந்த போட் நமக்காக ரிட்டர்ன் வர்றது வரை நமக்காக ஸ்பாட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளவு நேரம் பத்தி சொல்லிட்டு இருந்தது போட்டிங் நம்பர் 1 பத்தி. நம்ம இப்ப ஸ்பாட்டை ரீச் பண்ணோம்னா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு செகண்ட் நம்பர் போட்டிங்க்கு நம்ம டிராவல் பண்ண போறோம். நான் இப்ப சொன்ன செகண்ட் போட்டிங் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க செகண்ட் போட்டிங் போய்க்கலாம். இதுவரை வந்துட்டு அதுவரை போய் பார்க்காம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் செகண்ட் போட்டிங்க்கு பிளான் பண்ணோம். செகண்ட் போட்டிங் பிளான் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 100 rupees நார்மலா சார்ஜ் பண்றத போட்டிங்கை விடவும் 100 rupees எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் ஸ்பாட்டை ரீச் பண்ணோன்னே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிப்பி வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு ஐ லவ் சாம்பிராணி கொடியில் ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு நாங்களும் அங்கே இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நாங்க அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல செகண்ட் போட்டிங்க்கு ரெடி ஆயிட்டோம். செகண்ட் போட்டிங்க்கு 10 பேர் தான் ஏறணும்னு சொல்லியிருந்தாங்க. 10 பேர் ஏறின பிறமா லைஃப் ஜாக்கெட்லாம் தந்திருந்தாங்க. எல்லாருக்குமே கொடுக்கல, போலீஸ் இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேருக்கு தான் கொடுத்துருந்தாங்க. நீங்க செகண்ட் போட்டிங் பிளான் பண்றதா இருந்தா செகண்ட் போட்டிங்க்கு போகும்போது ஹேட்ஸ், அப்புறமா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ், சன்லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு டிராவலை என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் ரைடர் ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த ஸ்பாட்டோட நேம் மேரிஸ் ஐலாண்ட்னு சொன்னாங்க. நாங்கள் ஏதாவது மேரிஸ் ரிலேட்டடாக சாப்பல் இல்லை ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணோம். மற்றபடி அங்கே ஒன்றுமே இல்லை, சும்மா ரைட் மட்டும் போயிட்டு செகண்ட் ரைடை முடிச்சுட்டு வெளியே வந்த அப்புறமா தான் தெரியும் எங்களுக்கு செகண்ட் ஸ்பாட்டில் வந்து ஏதாவது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைனா ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் செகண்ட் ரைடை கூட்டிகிட்டு போகிறவங்க கிட்ட நீங்கள் பேசி அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. நீங்களும் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தண்ணி ரொம்ப ஃப்ரெஷ் வாட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏரி தண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே உப்பாக இருந்துச்சு. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, ஓ இதனால தான் இதில் வந்து ஃபிஷிங்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் போயிட்டு இருந்த வழியில் சில இடத்துல ஆழமாக இருந்துச்சு, சில இடத்துல வந்து ஆழமே இல்லாமல் இருந்துச்சு. ஆழம் இருக்கிற இடத்துல உட்கார சொன்னாங்க, ஆழம் இல்லாத இடத்துல எலும்பியெல்லாம் விளையாடலாம், ஒன்றுமே சொல்லலை. நீங்களும் நேச்சர் லவர்ஸ் இல்லைனா ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடையும் போட்டிங்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது 1 day ஸ்பாட்டுக்கு இது ஒர்த்தான பிளேஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.